ஆதார் அட்டையில் பெயர் மாற்றுவதற்கு 5000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் லஞ்சம்தான். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கனிமொழி எம்பியிடம் பெண் ஒருவர் கூறினார். ஆதார் கார்டுல வந்து கணின் இருக்கு, இதுல வந்து ஓட்டையில அச்சுத கணின் இருக்கு. எங்க போனாலும் ஆதார் கார்டு முழு பேர் எது உங்க பேர் என்ன? அச்சுத கணி. பேர் அச்சுத கணி போடுறதா? ஆமா சார். நீங்க தாசில் கேட்டதுக்கு 5000 ரூபாய் கேட்டாங்க. ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு காசு நீங்க ஆதார் சென்டர் எடுக்க முடியாது. எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கான்னு பாருங்க. கரெக்டாக எடுத்து இல்லை இவங்க ஏதோ அஃபிடேவிட் மாதிரி ஏதோ வாங்க சொல்லி ஏதோ நீங்கள் கையெழுத்து கொடுக்கணும். எங்க போனாலும் சரி தந்துடுவாங்கம்மா. சரி உனக்கு பண்ண சொல்லுங்க. தாலுகா ஆஃபீஸுக்கு வாங்க. தாலுகா ஆஃபீஸ் இருக்குல்ல, இப்போ அங்கே கலெக்டர் ஆஃபீஸ் தான் போகிறோம். காப்பில் வரல. இல்ல அங்க போய் என்ன பிரயோஜனம்? ஓட்டு உங்களுக்கு பயப்படாது. அதுக்கெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க ஆதார் கார்டு. ஏதாவது பிரச்சனைனா சரியா? இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் முத்துவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் முத்துவேல், விவரங்கள் என்ன? வணக்கம். ஆதார் கார்டு பெயர் மாற்றம் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்க மேடம். எங்கு பார்த்தாலும் லஞ்சம் தான் என்று சிறுவைகுண்டத்தில் வந்த கனிமொழி எம்பியிடம் புகார் தெரிவித்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டத்தில் அரசு மருத்துவமனை விரிவாக்கப்பட்ட அடிக்கல் நாட்டுவதற்காக கனிமொழி எம்பி பின்னர் அடிக்கல் நாட்டிய பிறகு பின்னர் சிறுவைகுண்ட பேருந்து நிலையம் தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதை ஆய்வு செய்வதற்காக பேருந்து நிலையத்திற்கு கனிமொழி எம்பி வருகின்றனர். அப்போது பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண் தயங்கிய வகை கனிமொழி எம்பியிடம் சென்றார். அதை பார்த்த கனிமொழி எம்பி அந்த பெண்ணை அழைத்து பேசினார். அப்போது அந்த பெண், எனது பேர் அச்சுத கனி, ஆனால் ஆதார் கார்டில் கனி என்று உள்ளது. எனவே வாக்காளர் அடையாள அட்டையை விண்ணப்பிக்கும் போது பெயரை மாற்ற சொல்கிறார்கள். நான் ஆதார் கார்டில் பெயர் மாற்றம் செய்வதற்காக வருவாய்த்துறை அலுவலகம் சென்றபோது என்னிடம் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாங்க என்று ஒரு என்று புலம்பிவாறு கனிமொழி எம்பியிடம் கூறினார். உடனடியாக அருகில் இருந்த வட்டாட்சியரை அழைத்து உடனடியாக இவர்களுக்கு பெயர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி உத்தரவிட்டார். உடனடியாக அந்த பெண் கனிமொழி எம்பியிடம் சிரித்தவாறே, எனது ஓட்டு உங்களுக்கு தான் மேடம் என்று சிரித்தவாறே கூறியதால் அந்த இடத்தில் சிரிப்பலை ஏற்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.